மணி இப்போ 3 ஆச்சு. எங்கள் பாப்பா 3:30க்கெலாம் ஸ்கூலில் இருந்து வந்துடுவா. அவளுக்கு ஏதாவது ஒரு சாப்பிட்றதுக்கு டிஷ் கேட்பா. அதுக்கு இப்போ நம்ம என்ன ரெடி பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி வந்து ராகி சேமியா பார்க்க போகிறோங்க. இந்த ராகி சேமியா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பேக்கெட்லேயே கிடைக்கிது. இந்த மாதிரி ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க. இதில் வந்து நான் பாதி தான் யூஸ் பண்ண போகிறேன். பாதி எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு ஒரு 2 நிமிஷம் தாங்க, நிறைய நேரம் வேண்டாம். 2 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது ஊறிட்டு இருக்கையிலே என்ன பண்ணணும்னா, நம்ம அடுப்பு பற்ற வச்சு இட்லி பண்ண வச்சுருவோம். இப்போ பார்த்தா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சேமியாவை எடுத்து அப்படியே இட்லி பானையில் இப்படியே நம்ம போட வேண்டியதுதான். போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வந்து நம்ம வேக வச்சு எடுக்க வேண்டியதுதான். குழந்தைங்க வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு இது ராகி சேமியான்றதுனால நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு அவங்க வந்தோடனே ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எங்கள் பாப்பாலாம் டெய்லியும் பார்த்திங்கன்னா 5 ரூபா கொடு 5 ரூபா கொடுன்னு டெய்லியும் கேட்பா. இந்த லேஸு குர்குரே இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து வாங்கி சாப்பிடுவா. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டாக நாங்கள் இப்போ வீட்டிலேயே செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். அதனால் ஹெல்த்தி ஃபுட்டாக தான் வீட்டில் சாப்பிட்டுட்ருக்கா. இப்போ ஒரு மாதமாகவே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நல்லா நாங்கள் வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி எல்லா சேமியாவும் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வச்சு வேக வைங்க. நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளார இதுக்கு என்னென்ன தேவைன்றதை நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் வந்து பொடியை நசுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் முந்திரி, கொஞ்சோண்டு ஒயிட் சுகர் போட்டு இதை வந்து நம்ம அப்படியே தாளிக்க வேண்டியதாங்க. முதல்ல முந்திரியை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நெய் இல்லாட்டி நல்ல எண்ணெய், அந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் துருவலை போட்டு அதை ஒரு வதக்கிட்டு அந்த ஏலக்காவையும் தூக்கி போட்டு ஒரு பரட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சேமியா வெந்துட்டு இருக்கு பார்த்திங்களா, அதையும் போட்டு ஜீனியை போட்டு இறக்க வேண்டியதுதான். ஸ்வீட்டாகவும் இருக்கும், நமக்கு குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. எங்கள் பாப்பா இந்த மாதிரி புட்டு செய்யுமான்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்பா. இப்போ பாருங்கள், நம்ம சேமியாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஜீனியும் போட்டுட்டோம், ஒயிட் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த டிஷ் எனக்கு செய்கிறதுக்கு மொத்த டைமே பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் தாங்க ஆச்சு. குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் நம்ம கொடுத்துடலாம், அதே மாதிரி ஈஸியாகவும் டக்குன்னு செய்கிற மாதிரியும் நமக்கு இருக்கும். இந்த மாதிரி டெய்லி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் யாராவது பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க தமிழ்.